ஹாய் எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் வந்து சுண்டக்காய் துவையல். சுண்டக்காவை வந்து நல்லா இடிச்சிட்டு ஒரு உரலில் நல்லா இடிச்சிட்டு அதை 3 வாட்டி கழுவிட்டு அந்த விதையெல்லாம் போக மீதி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வந்து பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், புளி கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அது சுண்டக்காய் வந்து கசக்கும், அதனால். அதுக்கப்புறம் வந்து ஒரு பூண்டு, சீரகம், கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. பச்சை மிளகாவை நீட்டாக போடக்கூடாது. 2 வந்து இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி தான் போடணும். ஏன்னா வந்து எண்ணெயில் போடும்போது வெடிச்சிடும். அந்த துவையலுக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெயை ஊற்றணும். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ முதல்ல வந்து பச்சை மிளகாய் போட்டணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கின உடனே பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வந்து வதங்கின உடனே அதில் கொஞ்சம் வந்து அந்த பூண்டு போட்டுக்கணும். பூண்டு போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கணும். பூண்டு வதங்கினதுன்னு உடனே வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு சீரகம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஏன்னா இது துவையல்னா கொஞ்சம் வந்து வதங்காமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வதங்கணும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல புளி, அந்த புளியும் கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுடணும். புளியை போட்டுட்டு நல்லா வதங்கணும். இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு. இதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கணும். மறுபடியும் இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சுண்டைக்காவை வந்து இப்போ போட்டு இதில் வந்து வதக்கணும். அந்த சுண்டைக்காயிலேருந்து இது மாதிரி நீர் வந்து பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த நீர் வந்து வத்துற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுட்டு பட்டை மூடி வச்சிடணும். சுண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு சுண்டைக்காய். உங்களுக்கு இப்போ தான் தெரியும், எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சுண்டைக்காயும் நம்ம ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா அதெல்லாம் வதக்கணும்ல, அதெல்லாம் வந்து ஆற வச்சிடணும். இது ஆறின உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம மாற்றிக்கணும். 2த்தையும் ஒன்றா போட்டு நம்ம இதையும் 2த்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து கொரன்னு இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். துவையல் எப்போவுமே வந்து ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிக்கினா நல்லா இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது இட்லிக்கு, தோசைக்கு, அதுக்கப்புறம் சாப்பாட்டு சுடு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே.